சிவபிரேம், இந்த நாம் தமிழர் பத்தி எந்த விவாதங்களையுமே யாரும் பேசாம கடந்து போறதுங்கிறது ஆக்சுவலா அது உண்மனை போட்டி தானா? இந்த திராவிட கட்சிகளுக்கு, திராவிட அரசுகளுக்கு மாற்றுன்னு கூட்டணி வைக்காமல் இருக்கிற நாம் தமிழர் எந்த இடத்துலையும் பேசுபவர்களாக தவிர்க்கல. நீங்க எல்லாரும் ஒரு சிண்டிகேட் வச்சிருக்கீங்களா? உசிலம்பட்டியில பெருவழுதி பாண்டியன்கிற ஒரு 7வது படிக்கிற பையன், பெருவழுதி பாண்டியன். எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமங்க தேவர் சிலைக்கும், தேவர் தந்த தேவர் எங்கள் தாத்தா மூக்காய தேவர் சிலைக்கும் மாலை போட்டு இறங்கும்போது ஒரு உண்டியல் பெட்டியோட வரான். என்னன்னு கேட்டால், சித்தப்பா இந்த காசை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்பா செலவு கொடுத்த காசையெல்லாம் ஒரு வருஷமாக சேமித்து வச்சுருக்கேன், இதில் 10,000 இருக்கு வச்சுக்கின்றான். சீமான் ஒரு பொருட்டே இல்லை, அவங்களாம் அந்த போட்டியில் இல்லை. பாரதிய ஜனதா சொல்றது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அதிமுக சொல்றது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, திமுக சொல்றது எங்களுக்கும் அதிமுக தான் போட்டி. அப்படியே எப்படி இருக்கு? இங்கே ஒரு புலி வைத்திய பசியோட காத்திருக்குன்னு தெரியாம அங்கே போட்டு இங்கே போட்டு அங்கே போட்டு, ஏன்னா என்னை இக்னோர் ஹிம், அவாய்டு ஹிம், ஃபர்கட் ஹிம். என்னைய அப்படிதாங்க ரொம்ப நாளாக ஃபர்கட் பண்ணி போனேன். மற்றவையிலே வச்சுக்கிட்டு இருந்தா என்னைய மற்றும் பலர் இது மாதிரி மற்றவை. இப்போ பாருங்கள், இது 17 விழுக்காடு, இது 15 விழுக்காடு, மற்றவை 19. அந்த மற்றவை யாரு? மற்றவை யாரு? நாம் தமிழர் கட்சி. சீமான் சொல்ல நாக்கு பயப்படுது, அது தடுமாறுது, பயம். இந்த போட்டியிலே இல்லைம்மா. நீங்க முடிவு பண்ணிட்டால் 3வது இடத்தில் இருக்கிற உங்கள் மகன் முதலிடத்திற்கு வர ஒரு நொடி ஆகாது. அது நடக்கும். இளைய மகன் என்னை தேடி ₹1 வாக்குக்கு காசு வாங்காமல், ஓட்டுக்கு காசு வாங்காமல் என் சின்னத்தை 3வது பெட்டியில் வைத்திருந்தார்கள், மங்களாக வைத்திருந்தார்கள், தெரிய விடாமல். அதை தேடி 32 லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள் என்றால், என்னுடைய வேட்பாளர்கள் அறியப்பட்ட வேட்பாளர்கள் அல்ல, பலமுறை அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இல்லை, எளிய பிள்ளைகள், முகம் கூட அறிமுகமாயிருக்காது. அப்போது தேடி எனக்கு வாக்கு செலுத்தி என்னை 3வது பெரிய கட்சியாக உயர்த்தியவர்கள் என் மக்கள் தான். 3வது நின்றுகிட்டு இருக்கிற மகன் ஓங்கி கொஞ்சம் ஓடினால் முதலிடத்துக்கு வர ரொம்ப நேரம் ஆகிறது. எப்படியே வாய்ப்பில்லை ராஜா, என்னை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பில்லை. என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் நினச்சிட்டு இருக்கியா? அப்படி பார்த்தியா நீ நினச்சா? 20 நாடுகள் தன்னை எதிர்த்து நின்ற போதும் களத்திலே நின்று வீரப்போர் புரிந்த மறவன் பிரபாகரனின் பிள்ளைனா என்ன நினைச்சுக்கிறீங்க? நீங்க எல்லாரும் கூட்டம் சேர்ந்து என்னை எதிர்க்கிறீங்க ஒரு ஆளை, நான் ஒரு ஆள் உங்க எல்லாரும் எதிர்க்கிறேன். யார் வலிமையானவன்? காசு கொடுக்காம வீரமிக்க ஆண்மை மிக்க தலைவர்கள் இந்த எளிய மகனை வீழ்த்தி காட்ட முடியுமா? சொல்லுங்க. நீங்க களத்துல நான் ஒவ்வொருத்தன் தான் வேலை செய்யறேன். உங்க உளச்சான்ற படி நீங்க தொட்டு பாருங்க. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 9 வரைக்கும் தொடர்ந்து களத்துல வேலை செய்யறது நான் மட்டும்தான். அவங்க யாரும் வரல. கடைசி 2 நாள்ல சோழியை முடிச்சிருது. எப்படி? இந்த இருட்டுக்குள்ள திருட்டுக்கோழி பிடிக்கிற வயலுக்கு மாதிரியே போய் அவனுக்கு எந்த புள்ளி விவரம் இருக்கோ இல்லையாங்க, எங்கெங்க ஓட்டு, எந்த ஓட்டு கட்சி ஓட்டு, எது எதிர்கட்சி ஓட்டு கணக்கா தெரியும். கட்சிக்காரன் காசு, அந்த நம்ம ஓட்டு, அது நம்ம ஓட்டு, அண்ணே நம்ம ஓட்டுனே, வீட்டில் எத்தனை 5 இந்தாப்பா காசு கொடுத்து வாங்கிடுறோம். நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கை பெறுவோம், அவங்க வாக்கை வாங்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 2க்கு வேறுபாடு இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுங்கிறோம். ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 100 கோடி. நாங்கள் எவ்வளோ ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் போனால் 5 லட்சம். அதுவும் துண்டறிக்க, இந்த மேடை ஓடுறது, கார் பெட்ரோல் செலவு, இதுக்கு தான். அவன் கொடுக்குறான் 500, 1000, 2000ன்னு போடுறான் திறநிதி திருச்சியில். இவன் இந்த கிணப்பு இருக்கான் பாருங்க, 6650 கோடி எலக்ட்ரல் பாண்டில் வாங்கின பிஜேபிக்கு ஒன்றும் பேச மாட்டான். 600 கோடிக்கு மேலே வாங்கின திமுக ஒன்றும் கேட்க மாட்டான். 1100 கோடி மம்தா பானர்ஜி ஒன்றும் கேட்க மாட்டான். இந்த திறநிதி திருச்சியில் 10,000 ஒருத்தன் போட்டுன்னு வச்சுக்க, அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பிங்க, வா சீமானுக்கு 10,000 போட்டேன். எங்கே இதை சொல்கிறதுக்கு அவன் சிங்கப்பூர்லேருந்து வரணும், மலேசியாலேருந்து வரணும். எனக்கு போட்டது 10,000, அவன் டிக்கெட்டே 30,000. அப்புறம் திரும்பி போக இங்கே வந்து மணிக்கணக்கான நின்று 10,000 எப்படி சம்பாதிச்சேன்? விளக்கம். இவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்?
அதாவது உண்மையிலே எனக்கு ஒரு பெருமிதமும் திமிரும் எப்போ வரும்னா, உண்மையிலே நம்ம பெரிய ஆள் தான் இருக்கு, நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்களே நீங்களாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு திமிர் வரும். என்னையே பார்த்துல இந்த இங்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு பாருங்க, படத்தை வச்சா நேரில் போட மாட்டாங்கன்னு ஒருத்தர் வச்சிருக்கேன். இது போட மாட்டாங்க, பயம். படத்தை பார்த்தே பயப்படுறவங்க படையை பார்த்தா எப்படி பயப்படுவாங்கன்னு பார்த்துக்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, எங்கள் ஐயா பைல்வான் ரங்கநாதன் இருக்கார், அவர் ஒரு யூடியூப்பில் போய் பேசுவார். அவரை ஒரு தடவை சந்தித்தேன். நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் சீமான், அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு நின்று போராடிய தலைவர் யாருன்னு இந்தியாவில் சீமான் தான் அதில் முதல்ல இடத்துல இருக்கு. அப்படி அதிகமாக இந்தியாவில் அதிகமாக ப்ரெஸ் பத்திரிகையாளர்களை ஊடகவியலாளரை சந்தித்த தலைவர் யாருன்னு சர்வே எடுத்தோம், அதுலேயும் சீமான் தான் இருக்கிற. அப்படி இவங்கெல்லாம் யாரும் சந்திக்கிறது இல்லை, கேட்டால் பதில் இல்லை. நீங்கள் தலைவனுக்கும் மனிதாபிமானிக்கும் வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் மனிதாபிமானி, காமராஜர் தலைவன். எப்படி தலைவன்? எம்ஜிஆர் பசிக்குதுன்னு கேட்டிங்கன்னா காசு கொடுத்து சாப்பிட்டு வா சாப்பிட்டு போ அப்படின்றது, அதான் அது ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். ஒரு லீடர் அதெல்லாம் லீடர். காமராஜர் காசு கேட்டிங்கன்னா அப்படியா சாப்பிடலையா, என்ன இந்த சாப்பிட்டு ஐயா இங்கே இருப்பேன் வா, இங்கே தான் இருப்பேன் இங்கே வா அப்படின்னு. திருப்பி வந்தவொடனே உட்காரு, உன் பேர் என்ன? கோவிந்தசாமியா, என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கியா? பட்டம் படிச்சிருக்கேன். எந்த ஊர்? அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவாங்க. கேட்டுக்கிட்டு ஒரு இந்த நாட்டில் பிஏ பட்டம் படித்த ஒரு பையன் வேலை இல்லாமல் பசியோடு இருக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு வழி செய்யணுமே, என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை, அவனை மாதிரியே படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை. அப்படி திட்டம் வகுத்து சட்டம் வகுத்து செயல்படுத்துறவன் எவனோ அவன் தான் தலைவனாக இருக்க முடியும். எப்படி? பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காரு, வண்டியில் காரில் போயிட்டு இருக்காரு, சின்ன வயசு பசங்க மாடு மேய்ச்சிருக்காங்க. இவர் முதலமைச்சர் காமராஜர்னு தெரியாது. காரை விட்டு இறங்கி அந்த பயல்களை கூப்பிட்டு, ஏன் அப்படி எதுக்கு இப்படி படிக்காம மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கல ஏன் அப்படின்னு. படிக்க போனால் சோறு யார் போடுவாங்க, ஒப்பனா போடுவான்ட்டான். படிக்க போனால் சோறு யார் போடுவாங்க, ஒப்பனா போடுவான்ட்டான். அவர் காமராஜன் தெரியாது, அவனுக்கு முதலமைச்சர் அவர் தான் தெரியாது. அந்த கேள்வியில் உக்கி போனான் கிழவன். சரிடா என்னடான்னு வந்தா அப்படி. அப்புறம் ஒரு தடவை போகிறாரு, சுதந்திரத்துக்கு கொடியேற்ற போகும்போது வரிசையில் என்ன உள்ள மயங்கி விழுந்துட்டான். எவன் தான் தூக்கி பாருனா சாப்பிடா வந்துட்டான். ஏன் சாப்பிடல? வீட்டில் சாப்பாடு இல்லை, பசியோடு இருந்தா பிள்ளைக்கு பாடம் மண்டையில் ஏறுமா, ஒரு வேளை சோறாவது போட்டு நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுருவோம்ட்டு மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது கேளு காசு இல்லை. நேற்று சுந்தரவாடியில் கல்வித்துறை செயலாளர் ஐயாவோட, ஐயா அவ்வளோலாம் முடியாதியா, காசு இல்லை, இருக்கிறவரை போடுங்கண்ணே, இருக்கிறவரை போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் மடியேந்தி என் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டாறேன், எப்படியாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். பிச்சை புகினும் கற்கை நன்றே, நான் போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை படிக்க வச்சிடணும், படிக்க வச்சா என் பிள்ளைய நாட்டை காப்பாற்றிடுவான்னார்ல, அவன் தலைவன். அந்த தலைவனின் பேரன் கேட்கிறேன், ஒரு தடவை என்னை ஜெயிக்க வச்சுப்பாரு, ஒரே ஒரு தடவை. என் பிள்ளைகள் எல்லாருமே திறமைசாலி. எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் என் அன்பு மக்களே, வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும். ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எங்கள் திறமை எங்கள் தகுதி என்னவென்று சோதித்து பாருங்கள். யாரும் இங்கே புதியவர்கள் இல்லையே, எல்லாம் பல முறை வென்றவர்கள். பாரதிய ஜனதா ஆண்டாச்சு போட்டாச்சு, காங்கிரஸ் போட்டாச்சு, திமுக போட்டாச்சு, ரெட்டாள போட்டாச்சு. ஒரு தடவை போட்டுத்தான் பார்ப்போமே. நீ வேணா கவனி, இந்த வலையொலிய தர என்னை மட்டுமே எல்லாரும் திட்டுறான காரணம் என்ன? கண்டுபிடிய என்னை ஏன் திட்டுறேன்? எனக்கு 10 ஆண்டு கால ஆட்சியை கொடுத்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்து வளத்தை எல்லாம் சுரண்டி கொடுத்து பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சு 5-6 பொண்டாட்டி கட்டி அத்தனைக்கும் பிள்ளையை பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவியை கொடுத்து அப்படி ஏதாவது பண்ணனா எதுக்கு திட்டுற? இல்லை ஊழல் லஞ்சம் பெற்றனா? இல்லை நோட்டுக்கும் சீட்டுக்கும் முட்டிக்கால் போட்டு அவன்கிட்ட போய் நின்னா? 500 கோடி 1000 கோடி பேரம் பேசும்போது எந்திரிச்சு தெருக்கோடியோட நான் நின்றுக்கிறேன். வரலைன்னு எந்திரிச்சு வந்த ஒரு ஆண்மகனை சொல்லு பார்ப்போம். என்னை ஏன் திட்டுற? ஏன்? நீ செய்த தவறுகளை எல்லாம் நான் வந்தா சரி செய்வேன், நீ எவனும் தப்பிக்க முடியாது. அதனால திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. நான் கிள்றது மாதிரி கிள்ளுவேன், நீ அழுகிறது மாதிரி அழுகணும், சரியா? இவன் இங்கே சொல்லுவான்,
நீ திரிச்ச தெரியாதா, பொழப்பு தெரியாது. எங்கள் ஊரில் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் திண்ணையில், 2 அத்தை, 2 பேருமே எனக்கு அத்தை தான். 2 பேரும் சண்டை போடுவாங்க. எப்படி அடி அறுத்த கைக்கு கை வழங்கி சுண்ணாம்பு தர மாட்டா, வாங்கி குடிச்ச சிரிக்கி எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் 4 காணி விளைஞ்சிருச்சுன்னு என்ன பேசுறாரு அப்படின்னு இந்த அத்தை சம்பா விளைஞ்சு சாஞ்சு கிடக்கு, உம்பார் இல்லாமல் ஊர்க்குருவி திங்குது, நான் தான் வீட்டில் சட்டி இருந்துக்கிட்டு சம்பளத்தை போட்டு நிற்கிறேன்னா அப்படின்னு இந்த ஐத்த. நீ பொழப்பு தெரியாதா, நீ திரிச்ச தெரியாதா, இவ அடிய ஒன்னே தெரியாதாடி, இவனை தெரியாதாடி. இந்த சண்டையை தான் 50 வருஷமா திமுக அதிமுக தெருவில் போடுது. எப்படி போடுது? இந்த டிவியை திறந்தீன்னு வச்சுக்க, அதிமுக செஞ்ச ஊழல், அடிச்ச கொள்ளை, வாங்கிய கமிஷன். தெரியுமா? திமுக அடிச்ச கொள்ளை, வாங்கிய கமிஷன். 2 பேரும் இந்த ஒவ்வொரு இடத்துல உண்மை பேசுறாங்க. மாறி மாறி இவன் செஞ்ச அக்கிரமத்தை இவனும், இவன் செஞ்ச அக்கிரமத்தை இவனும். நம்ம இப்படியே பார்த்துட வேண்டியதான். வழியே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீர்கள். வழியாக உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே வந்து வீதியில நின்று கத்துறமே. ஒரு தடவை பாதையை தேடாத உருவாக்கு என் தலைமை. பாதையை தேடாதடா, அங்க என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? பாதை இறங்கி நடடா. அதுவே பாதை இறங்கி நடந்துட்டேன். என்ன யாரு? எங்க அப்பன் முதலமைச்சரா? சொல்லு. இல்லை எங்க அப்பன் பெரிய அமைச்சரா? இல்லை, யாருனே தெரியாது உனக்கு. அந்த சாதாரண மகன் என்னைய பார்த்து எம்பிட்டு பயம். காரணம் நேர்மை, உண்மை, பயம். சரணடைய மாட்டான். 2 வருஷம் ஜெயிலில் போட்டாலும் சிரிச்சுக்கிட்டே வருவான். என்ன வேணாலும் பயப்பட மாட்டான் அந்த பையன். என்ன பயப்படுறதே இல்லையே சீமான்? ஒன்றும் இல்லை, அதனால ஒரு பயம் இல்லை. நீ எல்லாத்துக்கும் ரைடு ஓட்டிய, இடி ரைடு, அமலாக்கத்துறை, வருமான வரி. எனக்கு மட்டும் என்ன ரைடு போட்ட? நீ ஒரு தடவை வருமான வரித்துறையை போட, அவன் தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போகணும், டீ வாங்கி கொடுத்துட்டு போகணும். அமலாக்கத்துறை போட இருக்கு, என்ன ரைடு போட்டா? இருக்கிற போன உள்ள யாருன்னு தெரியாம போட்ட. என்ன சும்மா எதையாவது பேசிட்டே இருப்பான். நீ நினைச்சு பாரு, கடல்ல என்ன கொட்டிடுச்சு, முதல்ல வந்தவன் நான் தான். அமோனியா வாயு கசிவு போராட்ட களத்தில் நின்னது நாங்க தான். கடல்ல கழிவை கலந்துட்டான், தொழிற்சாலை கழிவை. கடல் ஓடி வந்து முதல்ல நின்று சண்டை போட்டது நாங்க தான். அவன் வரமாட்டான். எல்லா முதலாளிட்டையும் கமிஷன் வாங்கியிருப்பான். இந்த நச்ச ஆலைகளை மூடவும், இனிமே என் நிலத்தை வளத்தை காற்றை நெஞ்சாக்குற நச்ச ஆலைகளை நுழைய விடாமல் தடுக்கவும் உங்கள் பிள்ளைகள் வென்றே ஆகணும். வழியே கிடையாது. நம்ம இப்படி பேசுவோம். இத்தனை ஆலைகள் இருக்கு. அணு உலை, அனல் மின்சாரம்லாம் நீ பார்த்தீங்கன்னா அந்த உலர் சாம்பல் சாப்பிட்ற சாம்பலை தான் சாப்பிடணும். என் வண்டி கருப்பு வண்டி போயிட்டு திருப்பி வரும்போது வெள்ளை வண்டியாக தான் வரும். சட்டை போட்டுருக்கல சிவப்பா, வரும்போது வெள்ளை சட்டையாக தான் இருக்கும். துணியை காய போட்டால் அதை உதறதுக்கே சரியாக இருக்கும். உலர் சாம்பல் அவ்வளவு மோசம். இப்போ என்ன நம்ம சொல்கிறோம்னா, இந்த ஆலைகள் எல்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு தெரியாமல் இங்கே வந்துருச்சா, திமுக அதிமுகவுக்கு தெரியாமல் வந்து ராத்திரியா பூமியில் வச்சுட்டு போயிட்டானா? இல்லை. இந்த 4 கட்சிகளை தாண்டி இந்த நிலம் நாசமாகல. ஒரு அற்ப பிளாஸ்டிக்கு, பாலித்தீன் பேன் பண்ண முடியல. பிரதமர் பேசுறாரு, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கும். ஐயா, அதை நான் சொல்லணும், நீங்க செயல்படுத்தணும். அவர் நம்மளோட சேர்ந்து பேசுவார். வேற என்ன வழி இருக்கு சொல்லு? அந்த பயத்தில் தான் சின்னத்தை எடுக்குவது, முடக்குவது, மடக்குவத. என்னை ரைடுதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவன் பின்னாடி போறான். அதை எப்படா தடுக்கிறது? அவன் வீட்டுக்கு ரைடை போட்டினா வர பயப்படுவான் இளைஞன். நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்னு பெற்றோர்கள் அனுப்ப பயப்படுவாங்க. போடுறா ரைடு போட்ட. இப்போ அதனால என்ன பையன்? வெறி கொண்டு கூட பேர் 10 கூட லட்சம் பேர் சேரானே ஒழிய அது குறையல. பாரதிய ஜனதா வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஒரு 5 ஆண்டு, பிறகு ஐயா மோடி 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக, அதற்கு முன்பு காங்கிரஸ் 10 ஆண்டுகள், ஐயா மன்மோகன் சிங் காலம். விடுதலை பெற்ற இந்தியாவை 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சி தான் ஆண்டிருக்கிறது. நாடு இவ்வளவு வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், வேலையின்மை, இவ்வளவு நிலை, இதற்கு யார் பொறுப்பேற்பது? விடுதலை பெற்ற இந்தியா 70 ஆண்டுகளில் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிராமங்கள் என்று ஐயா மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது. அப்ப மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கிறது. மருத்துவ கட்டமைப்பே இல்லாத பகுதிகள் இருக்கிறது.
அடிப்படை வசதியை கூட தொட முடியவில்லை. நான் கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டீர்கள், சிம்பிள்ல செலெக்ஷனுக்கு வாங்க என்று கேட்டேன். சிம்பிள்ல செலெக்ஷன் என்றால் அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வந்துருங்க, நம்பர்ஸ் கொடுத்துருங்கன்னு. எனக்கு 101, அவருக்கு 201, அவருக்கு 301, 401, ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக நம்பர் கொடுங்க. இந்த வாட்டி திமுகவுக்கு என்ன 501, இந்த வாட்டி அதிமுகவுக்கு என்ன 1001, சீமானுக்கு என்ன 301, நம்பரை கொடுத்துருங்கன்னு. அவங்க என்கிட்ட படிக்காதவங்க என்ன செய்வார்கள் என்றார். 75 ஆண்டுகளில் விடுதலை பெற்ற இந்தியாவில் மக்களை படிக்க வைக்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன். 1-2 கூட தெரியாதவனுக்கு, 1-2 கூட தெரியாதவனுக்கு எப்படி தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற தகுதி வரும் என்று நினைத்தாய் என்று கேட்டேன். பதிலே சொல்லல. அப்ப கேஷ்லெஸ் எக்கனாமியில மட்டும் படிக்காதவன் எப்படி பண பரிவர்த்தனை பண்ணுவான்? எப்படி பண்ணுவான்? செல்போன் டிரான்சாக்ஷன். எங்க ஆத்தா இப்படி தோட்டத்தில் வேலை செய்யறவங்க கூலி கொடுப்பா, ஏடிஎம் பிடிஎம் இல்லையா, இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டா? எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமி? சிம்பிள் செலக்ஷனை செயல்படுத்த முடியாத நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமியில் செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்க என்று எப்படி சொன்னீர்கள்? மின்சாரமே போய் சேராத 10,000 கிராமத்தில் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்? இது எந்த மாதிரியான கட்டமைப்பு? இதை தகர்க்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். அதற்காக உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். இலவசம் 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 இலவசம், அந்த வார்த்தை எவ்வளவு கொடுமையானது! அதுக்கு பிச்சை என்று மறுபேர் ஒன்று இருக்கிறது. இலவசம், அது நாகரிகமா தெரியுது உங்களுக்கு. இலவசம். இத்தனை ஆண்டு கால இவர்கள் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இதை தவிர இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாடு சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதை தவிர கொள்கை கோட்பாடு வேறு உண்டா? என்ன இருக்குது? இனாம், போனஸ், சலுகை, மானியம், இலவசம். இதை தவிர ஒன்றும் கிடையாது. மாணவர்கள் கடன், கல்வி கடன் தள்ளுபடி. இது மாதிரி உலகத்தில் ஒரு கொடுமை உண்டா? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. கல்வி மானுட உரிமை, அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில் என்னை வைத்தவன் எவன்? இது என்ன அரசா தரிசா? என்ன கல்வியை கடன் வாங்கி படிக்க வச்சிருக்க? படிக்க வைக்கிறது உனக்கு என்ன புடுங்குற வேலை? இங்க என்னைய படிக்க வைக்கிறத தவிர, இந்த மண்ணில் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? கல்விக்கு வரி எடுக்கிறியா இல்லையா? எடுக்கிற. எஜுகேஷன் டாக்ஸ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் என்னை படிக்க வைக்கல? கல்வியை ஏன் தரமா கொடுக்கல? கல்விக்கு வரி எடுத்துக்கிடுவேன், ஆனால் தனியார் முதலாளிகிட்ட நான் காசு கட்டி தரமான கல்வியை கற்றுக்கணும். எப்படி இருக்கு? ஏன் இந்த அரசு கல்வி தரத்தை உயர்த்தலை? தனியார் கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்களே அரசை நடத்துகிறவர்கள் அமைச்சர்கள் தான். எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் கல்லூரி இருக்கு, மருத்துவக் கல்லூரி இருக்கு, பொறியியல் கல்லூரி இருக்கு, எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கு. அப்ப அரசு கல்வியின் தரம் இருந்தால் இந்த கல்லூரிக்கு வர்ற வியாபாரம் படுத்துக்கிறோம். எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட கட்டமைப்பு பாரு! கல்வி கடன், மாணவர்களின் கல்வி கடன், கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் உன்னை வைத்ததற்கு அதுக்காவது நீ கோபப்படணும். கோபப்பட்டு என்ன பண்ணும்? மைக் சின்னத்துல வாக்கு செலுத்தணும். அதுக்காவது இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். இதை உங்கள் பிள்ளைகள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்காகவாவது நாங்கள் வென்றே தீரணும். உலகத்தில் கல்வியில் முதலிடத்தில் தென்கொரியா, 2வது இடத்தில் ஜப்பான், 3வது இடத்தில் சிங்கப்பூர், 4வது இடத்தில் ஹாங்காங், 5வது இடத்தில் பின்லாந்து. இந்த 5 நாடுகளை முந்திக்கொண்டு தமிழர் நாடு நிக்கணும்னு நினைக்கிறோம். எங்களை பார்த்து இந்திய பெருநிலம் எங்கும் அந்த தீ பரவணும்னு நினைக்கிறோம். ஏன் தமிழ்நாடு போல கல்வி கொடுக்க முடியாது என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். அது வர வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கல்வியை எப்படி கொடுத்திருக்கிறேன் பார் என்று சொல்லி வாக்கேட்டு மறுபடி வந்தார். பள்ளிக்கூடங்களை நட்சத்திர விடுதிகள் போல கட்டினார், தரத்தை உயர்த்தினார். கேரளாவிலே பினராயி விஜயன் 30 விழுக்காட்டு மாணவர்கள் அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திரும்புகிற அளவுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்தினார். ஆனா இங்கே பள்ளிக்கூடங்கள் சமாதி போல கிடக்கிறது, சுடுகாடு போல சமாதி, பெரிய பெரிய நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டிருக்கிறது. இதை தகர்க்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம். அதுக்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும். ஏன் சீமானும் நாம் தமிழரும் ஜெயிக்கணும்? இதுக்காகவாவது ஜெயிக்கணும்.
அரசு மருத்துவமனையின் தரம் இல்லை. அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கே உடம்பு சரியில்லைன்னா அங்கே போய் படுக்கிறது இல்லை. அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா. அப்ப அரசின் மருத்துவமனை தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் இடத்திலேயே 50 ஆண்டுகளாக அதிகாரம் இருந்ததால் தரம் இல்லை. இதை தகர்க்கணும். தகர்த்து என்ன பண்ணணும்? அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தணும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு என்ற மருத்துவம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் வரும்போது சட்டம் என்ன சட்டம்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் மாற்றம். அதற்காக நாங்கள் ஜெயிக்கணும். அரசு மருத்துவமனை கடைகோடியில் இருக்கிற ஒரு தாய், அவள் தேசத்தின் தாய். அவளுக்கு 1 ரூபாய் மருத்துவம் இருந்து 1 கோடி மருத்துவமானாலும் ஆக சிறந்த மருத்துவத்தை அரசு கொடுக்கும். அரசு மருத்துவத்தின் தரத்தை, கட்டமைப்பை உயர்த்தும். தனியார் முதலாளிகளின் மருத்துவமனை காற்றாடி கிடக்கும், வெறிச்சு போய் கிடக்கும். எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு வருவார்கள். ஆக சிறந்த மருத்துவத்தை அரசு தரும் என்று நம்புவார்கள். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு. எது ஒன்றும் உலகத்தில் எல்லாமே அரசு நடத்துவது தரமாக இருக்கிறது. என்னுடைய நாட்டில் அரசு நடத்துறது கேவலமாக இருக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? மக்களிடத்தில் கோபம் இல்லை, கிளர்ச்சி இல்லை, புரட்சிகரை மாற்றுவதற்கான சிந்தனை இல்லை. நீ ஒரு தடவை இவர்களை தோற்கடித்து பாரு, என்னை வெல்ல வைத்து பாரு, எல்லாம் மாறும். அதற்காகவாவது நாங்கள் ஜெயித்தாகணும். அதற்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும். மாற்றணும். மாற்றங்கிறது ஒரு வார்த்தையில மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது செயல், அது சொல்லல்ல, செயல். சொல்லுக்கு முன் செயல். இது எங்க தலைவர் சொல்றது. சேகுவாரா சொல்றான், செயலே உலகத்தில் சிறந்த சொல்லுங்கிறான். அன்பு பிள்ளைகளின் அருமை உடன் பிறந்தவர்கள் இதில் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும். இது சும்மா தேர்தல் வழக்கம் போல ஓட்டை போட்டு வீட்டுக்கு வர்றதில்லை. நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்டை போடுறோம். அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு, நம்ம ஓட்டை விற்கிறோம், காசை வாங்கிட்டு நோட்டை வாங்கிட்டு, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். மக்கள் அதிகாரம் அன்பு சகோதரர் கோபன் அவர்கள் தான் பாடுகிறார். என்ன பாடுறார்? கேக்கை வெட்டி சாப்பிட்டா பர்த்டே பார்ட்டி, கோழியை வெட்டி சாப்பிட்டா சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி சாப்பிட்டா மட்டன் பார்ட்டி, நாட்டையே வெட்டி தின்னா அது பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறார். நாட்டையே வித்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. அம்மா அருந்ததி ராய் ஒரு பேட்டியில் சொல்றாங்க, 2 பேர் நாட்டை விற்கிறாங்க, 2 பேர் நாட்டை வாங்குறாங்க. அந்த 2 பேர் மோடியும் அமித்ஷாவும் வாங்குறாங்க. 2 பேர் அம்பானியும் அதானியும். 4 பேருமே குஜராத்திங்கிறாங்க. இந்த 4 குஜராத்தியும் சேர்ந்து மொத்த நாட்டை வித்துட்டான். நீ ஏதோ பிரதமருக்கான தேர்தல் நினைச்சுக்கிட்டு இருக்க. புரோக்கர்களை தேர்வு செய்யறதுக்கான தேர்தல். நீ வரிசையில் ஓட்டு போடுறது பிரைம் மினிஸ்டர் தேர்வு இல்லை மிஸ்டர். புரோக்கர்ஸ், தரகர்களை தேர்வு செய்ய, தலைவர்களை தேர்வு செய்ய இல்லை. யாருக்கு? உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க. அதை தான் அவங்களால செய்ய முடியும், சேவை செய்ய முடியாது. ஏன்னால் நீ ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை அப்படி. இதை மாற்றணும், இதை மாற்றணும். இப்போ பார், நீட்டு. காங்கிரஸ் நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை அந்த விரும்புகிற மாநிலங்களில் நடத்துவோம், விரும்பாத மாநிலங்களில் விட்டுருவோம் அப்படின்னு. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்ல தெரியல, அதை சொல்ல முடியல. ஏன்? நீட்டு தேர்வை கொண்டு வந்தவரே இவர்கள் தான். நீட்டை வேகமாக நீட்டியவர்கள் இவர்கள் தான். அந்த நீட்டு தேர்வை வரவேற்று வாழ்த்தி கடிதம் எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த நீட்டு தேர்வை ஏன் எதிர்க்கிறார்கள், ஏன் சீமானும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இந்தியை திணித்தால் எல்லா மாநிலமும் ஏற்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். நீட்டை திணித்தால் எல்லா மாநிலமும் ஏற்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். ஜிஎஸ்டி எல்லா மாநிலமும் இருக்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். ஏன்? இவனுக்கு தான் பியூர் ரேஸ் இருக்கு, தூய ரத்தம் ஓடுகிற கலப்படம் இல்லாத ஒரு இனம் இந்த நிலத்தில் மட்டும்தான் இருக்கு. எல்லாம் மாறினது, எல்லாம் மாறியவர்கள். அதனால அவனுக்கு போர்க்குணம் இல்லை. சீக்கியம் சண்டை போடுவான், அதுக்கப்புறம் தமிழம் போடுவான். மரபணு மாறாத இனங்கள் இது 2 தான் இருக்கு. இப்போ எதுக்கு நீட்டு? சரி, நீட்டு தேர்வு, அதில் என்ன வருது? தரமான மருத்துவரை உருவாக்குவது. தெளிவாக விளங்கிக்கணும். தரமான மருத்துவர் 1200 +2 மதிப்பெண், 1199 வாங்கின நான் நீட்டில் தோர்த்துட்டா மருத்துவம் படிக்க தகுதியற்ற மாணவன். 850 மதிப்பெண் எல்லையில் பார்டரில் பாஸ் பண்ண ஒரு மாணவன் நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன். இந்த முறையை
எதிர்க்காமல் எப்படி ஏற்ப? இது எப்படி ஏற்ப? அப்போ நீட்டு தான் தகுதியானது இந்த தேர்வு தானே, அதுக்கு ஒரு சிலபஸை வை, +1 +2 தூக்கிடு, நேரடியாக நீட்டை படிக்க வை, படிக்க வச்சு தேர்ச்சி வச்சு நீ தேர்வு பண்ணிக்க அப்படின்னா அது மாற்று. நாங்கள் சொல்கிற அடிப்படை மாற்றுகளை அது மாற்று, அதை செய்யலை. இப்போது நான் நீட்டு தேர்வு எழுதி வந்துட்டேன். தேர்வு எழுதி வந்த பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யார்? சேம், அதே ப்ரொஃபஸர். சப்ஜெக்ட் என்ன, சிலபஸ் என்ன, அதே பாடம், அதே பாடம், அதே பேராசிரியர். மருத்துவத்தின் தரம் எப்படி மாறும்? அதே தானே. கொஞ்சம் மண், கொஞ்சம் அச்சு, உட்காந்து யாரை எடுத்தாலும் ஒரே மாதிரி தானே செங்கல் வரும். முட்டாப்பையில் பண்ணணும், முட்டாப்பையிலடா அப்படிதான்டா வரும். இது எப்படா, இங்கே பாரு, ஒரு டீ போடுற, தேயிலை, சர்க்கரை, பால் இதெல்லாம் கலக்கிறதுல சுவை கூடுமா? இந்த ஃபில்டர் இருக்குல்ல, ஃபில்டர், இந்த காஃபியை டீயை போட்டு வடிகட்டுற இந்த வடிகட்டியால் சுவை கூடிருச்சுன்னா எந்த வடிகட்டினா முட்டால் ஏற்பான்னு நீ வச்சு பார்த்துக்க. இந்த ஃபில்டரில் ஏழை பைத்தியக்காரப்பட. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒரே நாளில் பணம் செல்லாதுல்ல. ஒரே நாளில் இது வரைக்கும் இருக்கிற மருத்துவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள், தகுதி இழந்துறார்கள். இனிமேல் நீட்டு எழுதி வர்ற மருத்துவர்கள் தான் தரமான மருத்துவர்கள். ஒரே நாளில் தகுதி இழக்க செய்வியா நீ? பணம் செல்லாதுன்னு சொன்ன மாதிரி ஒரே நாளில் நோ டாக்டர்ஸ். அப்படி மோடிக்கு நாளைக்கு காய்ச்சல், நீட் எழுதி பாஸ் பண்ணி வந்த டாக்டர் இருந்தால் தான் நாங்கள் வைத்தியம் பார்ப்பேன், பழைய டாக்டர்கிட்ட படுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? சரி, இங்கே நீட்டு எழுதுற, இந்த நீட்டு தேர்வை கண்டக்ட் பண்ண நடத்துறவன் யார்? இந்த நீட்டு தேர்வை நடத்துறவன் யார்? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம், ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்க ப்ரோமெட்ரிக் நிறுவனம் எந்த மாரியாத்தா கோயிலில் வேண்டிட்டு வந்துச்சு, இல்லை எந்த வேளாங்கண்ணி கோயிலில் வேண்டுதல்? யோசிச்சு பாரு. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஏன் ஒப்பந்தம் கொடுத்த? இங்கே நீட்டு தேர்வை நடத்துவதற்கு அவனுக்கே ஒப்பந்தம் கொடுத்த. ஒரு தேர்வை நடத்த முடியல உன் மாணவர்களுக்கு. உனக்கு என்ன மயத்துக்கு தேர்தல்? உனக்கு எதுக்கு தேர்தல்? ஒரு தேர்வை நடத்த முடியல, கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல? அப்பா இதுல என் தங்கச்சி தேர்வு எழுத போறல்ல, மூக்குத்தி எவ்வளவு பெருசியா? மூக்குத்தி எவ்வளவு பெருசு, தோடு எவ்வளவு பெருசு? இந்த மூக்குத்தி தோடுக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்லி மூக்குத்தியை கலட்டுறான். இந்த தோடை கலட்டான், உள்ளாடைய கலட்டான், தலைமுடியை விரிச்சு விடுறான், இந்த துப்பட்டா சுடிதார் இதுவரை போட்டு வெட்டி விடுறான். இதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிடும்னு நம்ப சொல்றேன். ஆனா அந்த ஓட்டு பெட்டிருக்கல ஒன்றும் பண்ண முடியாதுன்றேன். இந்த மூக்குத்தியில பிட்ட கொண்டு போறதை இந்த வாக்கேந்திரத்துக்குள் நாங்கள் குளறுபடி பண்ண முடியும், ஹேக் செய்ய முடியும், யாரும் நிரூபிக்கவில்லைங்கிற. மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போனது மட்டும் யார் நிரூபிச்சது? பதில் யார் வச்சிருக்கார்? இதை ஒழிக்க வேணும். உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்க வேணும். அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, இதை ஒழிக்கவாது. நீ எப்படி சீமான் ஒழிப்ப? நீட்டு வேற எங்கேயாவது நீட்டு. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை ரெகக்னைஸ் பண்ண வேணாம். இந்திய மருத்துவ குழுமம் என் பிள்ளைகளை மருத்துவர்கள் அங்கீகரிக்க வேண்டாம். போடா. நீட்டை கொண்டு வந்தவனுக்கு ஒரு ஓட்டு இல்லைங்கிற நிலையை உருவாக்க அவனே சுருட்டிட்டு போயிடுவான், அவனே எடுத்துட்டு போயிடுவான். காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு, திமுக ஆதரிச்சிச்சு, பாரதிய ஜனதா செயல்படுத்திச்சு. இங்க பாருங்க, பெத்து பேர் வச்சது காங்கிரஸ். போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து வளர்க்கிறவர் மோடி. மறுக்க சொல்லு, யாராவது மறுக்க சொல்லு, இல்லை என்று சொல்லு. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? நம்ம ஐயாக்கள் தான். இப்போ மறுபடி ஜிஎஸ்டி வரிச்சுமையாகி மக்கள் கோபப்படுறாங்க. ஜிஎஸ்டி 2.0 இது என்னடா புதுசா இருக்கு? சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. எப்படிப்பட்டவங்க? பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி போட்டிருக்காயா, தாளுக்கு. ஆனா தங்க பிஸ்கட்டுக்கு, குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி. தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் உட்கார்ந்து விவாதிச்சு எத்தனை விழுக்காடு வரி போடுறான்? 3 விழுக்காடு. இப்ப இது யாருக்கான அதிகாரம்? நீ யாருக்கான அதிகாரத்தை கட்டமைக்க வரிசையில் வாக்கு செலுத்த போறாய்? யாருக்கு? பெரும் முதலாளிகளுக்கு. பணம் இருப்பவன் தான் அதிகாரத்தில் இருக்க முடியும், ஆட்சி செய்ய முடியுங்கிற அந்த முதலாளிகளின் தரகர்களுக்கு அதிகாரம் கொடுக்க போகிறியா? உன்னிலிருந்து உனக்காக உழைக்க துடிக்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தரப்போகிறியா? இதையெல்லாம் மாற்றி படைக்க துடிக்கும் எங்களை நீங்கள் ஜெயித்தவற்றே தீர வேண்டும். அதற்காகவாவது நாங்கள் வெல்ல வேண்டும். அதற்காகவாவது நீ களத்தில் நிற்கிற எல்லாரையும் கவனிச்சு பாரு. களத்தில் நிற்கிற ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி, இப்படி பார்ப்போம். இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள், எல்லாவற்றுக்கும் வரி. என் கடிகாரத்துக்கு வரி, என் சட்டைக்கு வரி, என் செருப்புக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி இருக்கு. இந்த வரி நேரடி வரி, மறைமுக வரி, அதுபோல எல்லாம்
வருமான வரி கட்டுறான். இப்போ உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, நீ எல்லாம் நீ எடுத்து பார்க்கறது இல்லை. நீ எண்ணெய் பொட்டலாம், 1 கிலோ அரிசி, பருப்பு, எல்லாத்துக்கும் வரி. எல்லாத்துக்கும் வரி. சிமெண்ட், செங்கல், சாந்து, சுண்ணாம்பு, கம்பி, எல்லாத்துக்கும் வரி. நீ வீடு கட்ட முடியாது, வரி தான் கட்டலாம். நீ வீடு கட்டணும் போ, கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. அப்போ வீடு கட்ட முடியாது, வரி தான் கட்ட முடியும். இப்போ இந்த நிலையில் வரி, இந்த வரி வருவாய் பெருக்கம் எவ்வளவு? இந்தியாவில் ஆண்டு ஒன்றுக்கு ஜிஎஸ்டியால் எவ்வளவு? ஒரு அறிக்கை இருக்கா? இல்லை. இந்த பண வருவாய் குவிப்பு மக்களுக்கு இந்த வழிகளில் நலத்திட்டமாக செல்கிறது என்ற ஒரு செய்தியை நீ பார்த்ததுண்டா? பட்ஜெட் தாக்கல்ல, நிதிநிலை அறிக்கையில் நீ படித்து பார்த்துருக்காத? இல்லை. அப்போ எங்க அது? ஒரு நாடு குடிகளிடம் வரியை மட்டும் பெற்று வருவாயை பெருக்கி பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்கிற பொருளாதார கொள்கை எவ்வளவு எவ்வளவு இழிவானது. வருவாய் பெருக்கத்துக்கு நீ ஏதாவது வச்சிருக்கியா? தொடர் வண்டி ஒன்று இருக்கா? விண்ணூர்தி ஒன்று இருக்கா? வங்கி இருக்கு, எல்லாம் தனியார், எல்லாம் பிரைவேட்டைசேஷன். வங்கி யார் நடத்துவா? தனியார் நல்லா நடத்துவான். இப்போ கடைசியாக பாஸ்போர்ட் கொடுக்கறது இருக்குல்ல, பாஸ்போர்ட் அது டாட்டா நடத்துறான். எதுவுமே வந்துட்டு இல்லை, எதுவுமே கிடையாது. எதுவுமே அரசு கிட்ட கிடையாது. கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, குடிநீர் விநியோகம் கிடையாது, சாலை போடுதல் பராமரித்தல் கிடையாது. தொடர் வண்டி தனியார் கொடுத்தாச்சு, ஃப்ளைட்டு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, துறைமுகம் கொடுத்தாச்சு, ஏர்போர்ட்டை கொடுத்தாச்சு. என்னதான் இளவு ஒன்றை இருக்கு? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்கு தேர்தல்? அப்போ இந்தியாவை என்ன பண்ணும்? ஏலம் போடுவோம். எப்படி ஏலம் போடுவோம்? 150 லட்சம் கோடி கடன், 151 லட்சம் கோடி ஏலதார் மதிப்பு, ஏலம் விடுற மதிப்பு. ஏன்னா கடன் போக 1 லட்சம் கோடி வச்சுக்கிடுவோம், போட்டு விடுவோம். எடுக்கிறவன் யாரு? அதானி, அம்பானி 2 பேர் தான் போட்டி விடுவான். அப்போ எடுக்கிறது அதிக விலை கொடுத்து எடுத்தார் அதானி, அவருக்கு 5 வருஷம் கொடு, மறுபடியும் ஒரு ஏலத்தை போடு. அதிக விலை கொடுத்தார் அம்பானி, அவர்கிட்ட கொடுத்துரு. ஏன்? தனியார் தான் கல்வியை நல்லா கொடுப்பான், தனியார் தான் மருத்துவத்தை நல்லா கொடுப்பான், தனியார் தான் ரோடு நல்லா போடுவான், தனியார் தான் போக்குவரத்து சிறப்பாக நடத்துவான், தனியார் தான் நல்லா ஃப்ளைட் ஓட்டுவான். அப்புறம் நீ எதுக்கு? எல்லாம் தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? எண்ணெயை போட்டு ரைடு பண்ணுறது, இன்கம் டாக்ஸ் போட்டு வசூலை பண்ணுறது, இடி ரைடுன்னு அமலாக்கத்துறையை போட்டு ரைடு பண்ணுறது. எங்கெங்கே இடி ரைடு போச்சோ, அமலாக்கத்துறை ரைடு, அங்கெல்லாம் நீ காசு வாங்கியிருக்கியா இல்லையா? பதில். இன்கம் டாக்ஸ் ரைடு போகுதுல்ல, அப்புறம் ஏன் இடி ரைடு போகுது? இன்கம் டாக்ஸ் ரைடு சரியில்லையா? கலைச்சிரு. எதுக்கு தண்ட சம்பளம்? வெறும் அமலாக்கத்துறையை வச்சுக்க. சிபிஐ விசாரணை சரியில்லையா? அதுக்கு தான் என்ஐஏ கொண்டு வரியா? சிபிஐ கலைச்சிரு, என்ஐஏ வச்சுக்க. அப்போ சிபிஐக்கு ஒரு சம்பளம், என்ஐஏக்கு ஒரு சம்பளம். முதல்ல வில்லன் எவனா ஒரு சாதாரண ஒரு ரவுடி அனுப்பான், போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு. அடி வாங்கி திரும்பி வந்தோடனே இன்னும் 2 பெரிய ரவுடி அனுப்பான். இது மாதிரி இன்கம் டாக்ஸ் அனுப்புறது, அப்புறம் பெரிய ரவுடி இடி அனுப்புறது. இது ஒரு முறை. இதை தகர்க்கணும்னு நினைக்கிறான். இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அதை சாதித்து காட்ட வேணும். உங்கள் பிள்ளைகள் ஜெயிச்சே ஆகணும்.